ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். திருமணமான பெண்களுக்கு அவங்களுடைய புகுந்த வீட்டில் அவங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுறதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. இது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். கார் ஆக்சிடென்ட், அதாவது இந்த மாமியார் வீட்டுக்கு இவங்க சீதனமா கொடுத்தாங்க இல்லையா ஆல்டோ காரு, அந்த கார்ல போகும்போது அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. 18th ஜூன் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. 18th ஜூலை அப்போ அவர் இறந்துடுறாரு. மொத்தம் இவங்க 2 பேரும் வாழ்ந்த காலம் 28 நாட்கள் தான். மாமியார் வீட்டில் மென்டல் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதாவது எமோஷனல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை என்னோட பையனுக்கு பிறக்கல, வெறும் 28 நாள் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி, அதுல எப்படி குழந்தை பிறக்கும்? ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறது. நீ ஏன் இந்த பொருள்லாம் தொடுற, நீ எல்லாம் இதை தொடக்கூடாது, நீ இந்த கிச்சனை யூஸ் பண்ணக்கூடாது, நீ சமைக்கக்கூடாது, நீ அந்த ரூம்ல தான் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். யாருக்கு பிரச்சனைன்னு தெரியாம ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அந்த பெண் தான் காரணம் அப்படின்ட்டு அவங்கள ஒரு சில வார்த்தைகளால சொல்லி அவங்கள காயப்படுத்துறது, அப்புறம் ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி காயப்படுத்துறது, இது எல்லாமே ஒரு மாதிரி மென்டல் அபியூஸ் அவங்கள பண்றது நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. வரலாறாய் மாறிய வழக்குகள் எனும் தொடரில் இந்திய அரசியல் சாசனத்தை அதிர வைத்த பல்வேறு வழக்குகளை நம்மோடு கலந்துரையாடி வருகிறார் வழக்கறிஞர் நதி அவர்கள். வாரங்கள் வரை வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைக்கு எந்த வழக்கு குறித்து கலந்துரையாட போறோம்? பிரபா தியாகி வெஸ் கமலேஷ் தேவின்னு 2022 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது பெண்கள், திருமணமான பெண்களுக்கு அவங்களுடைய புகுந்த வீட்டில், அதாவது இன்லாஸ் ஹோம் சொல்லுவாங்க, இன்லாஸ் ஹவுஸ்னா அவங்களுடைய மாமியார் வீட்டில், அந்த இடத்துல அவங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுறதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. இது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அதாவது இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, அதாவது பிரபா தியாகின்னு ஒரு ஃபீமேல் இருக்காங்க. 18th ஜூன் 2005 திருமணம் ஆகுது. திருமணம் நம்ம இந்து முறைப்படி அந்த திருமணத்தை பண்ணுறாங்க. சீதனங்கள் கொடுக்குறாங்க, ஆல்டோ கார் கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கல்யாணம் நல்ல முறையாக எல்லாம் ஃபேமிலியோட சப்போர்ட்டோட நல்ல முறையாக ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. அதாவது இவருக்கு 18th ஜூன் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவர் எப்போ ஒரு 18th ஜூலை அப்போ அவர் இறந்துடுறாரு. மொத்தம் இவங்க 2 பேரும் வாழ்ந்த காலம் 28 நாட்கள் தான். இறந்துட்ட பிறகு ஃபர்ஸ்ட் இவங்க கல்யாணம் ஆகி மதர் இன் லா ஹவுஸ், அதாவது மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. மாமியார் வீட்டில் போயிட்டு அவங்க மாமியார் மாமனாரோட நல்லபடியாக இருக்கிறாங்க. அந்த 28வது நாளில் கார் ஆக்சிடென்ட், அதாவது இந்த மாமியார் வீட்டுக்கு இவங்க சீதனமாக கொடுத்தாங்க இல்லையா ஆல்டோ காரு, அந்த காரில் போகும்போது அவர் ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாரு. இறந்துட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ஒரு 13 நாட்கள் மாமியார் வீட்லேயே இருக்கிறாங்க. மாமியார் வீட்டில் மென்டல் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதாவது எமோஷ்னல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. இதனால அவங்களால அங்கே இருக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தனியாக வந்துடுறாங்க. தனியாக வந்துட்ட பிறகு இவங்களுடைய அந்த சீதனமாக கொடுத்த பொருட்கள், காரு எல்லாமே மாமியார் வீட்லேயே இருக்கு. இவங்க அதை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. கேட்கும்போது அவங்க தர மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு ஒரு கேஸ் போட்டு, அதாவது ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுறாங்க. அப்போது அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னன்றது அந்த கேஸில் ஃபுல்லாக விவரங்கள் வரும். அதாவது என்னென்னா, இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கல்யாணம் ஆகி 28 நாட்கள் அவர் கூட இருந்தேன். கல்யாணம் ஆகி 28 நாட்கள் இருந்தாங்க. ஜூலை மாதம் அவர் இறக்குறாரு. மார்ச் மாதம் இவங்களுக்கு குழந்தை பிறந்துருது. அதாவது ஒரு ஃபீமேல் சைல்டு பிறக்குது. அப்புறம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. நான் 13 நாட்கள் அங்கே தான் இருந்தேன் அவர் இறந்த பிறகும். என்னால் அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் தாங்க முடியல. அதனால நான் தனியாக வந்துட்டு நான் வேற ஒரு இடத்துல நான் என்னோட குழந்தையோட ஸ்டே பண்ணிட்டு நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். நான் அதே இடத்துல நான் இருந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட லைஃப்பை நான் லீட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் எனக்கு கொடுத்த சீதனமான பொருட்களை இவங்க திரும்பி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க,
பண்றாங்கன்னா, இவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு லேண்ட் இருக்கு, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியில ஹஸ்பண்ட்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார் கிட்ட போய் அப்ளை பண்றாங்க. இதை அவங்க மாமியார் என்ன பண்றாங்கன்னா ஸ்டாப் பண்றாங்க. என்னன்னா ஒரு பெட்டிஷன் போட்டு அவங்க வந்து ஃப்ராடா வந்து அவங்க இந்த மாதிரி லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க, அந்த குழந்தை வந்து என்னோட பையனுக்கு பிறக்கல, வெறும் 28 நாள் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி, அதுல எப்படி குழந்தை பிறக்கும், இது வந்து அன்நேச்சுரல், இயற்கையா நடக்கிற விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதையே அவங்க கோர்ட்லயும் சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவரோட குழந்தை தான், நான் 28 நாட்கள் நான் அவரோட வாழ்ந்திருக்கேன், 13 நாட்கள் நான் அந்த வீட்டில் இருந்தேன், இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் நான் போனேன், போயிட்டு இப்போ நான் டீச்சராக இருந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இவங்க வந்து இந்த குழந்தை வந்து அவரோடையது இல்லை, நான் இந்த குழந்தை வேற யாருக்கு மூலியமாகவோ நான் வந்து இந்த குழந்தைய பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே தப்பான ஒரு அலிகேஷனை வச்சு எனக்கு வந்து எமோஷ்னலாக என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்க அந்த பெண்ணுக்கு அவங்கள அடித்தோ துன்புறுத்தியோ இந்த மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னென்னா அவங்கள வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குறதும் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் வரும். அதாவது என்னென்னா அவங்க வந்து ஆம்பளை பிள்ளை தான் பெக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து பொம்பளை குழந்தை பிறந்திருக்கும், அப்போ அதை பேஸ் பண்ணி அவங்கள திட்டுறது, இல்லை அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து சில வார்த்தைகளால் அவங்கள திட்டுறது, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலாக அவங்க கிட்ட நீ ஒன்றும் இல்லாதவ, உன்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கார்னர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட டொமஸ்டிக் வயலன்ஸில் வரும். அதாவது ஒருத்தரை அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வெர்பலான வாய் மூலியமாக வந்து வாய் வழியாக வந்து அவர்களை வந்து அசிங்கமான வார்த்தைகளில் பேசுறது, அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது, இதுவும் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் வரும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவங்க வந்து இதை பேஸ் பண்ணி தான் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு வராங்க. எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு 3 ப்ரேயர் கேட்குறாங்க. இந்த ப்ரேயரில் என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு பாதுகாப்பு வேணும், இன்னொன்று வந்து எனக்கு அந்த வீட்டில் உரிமை வேணும், அந்த வீட்டிலேருந்து என்னை வந்து வேற ஆளாக பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி 3 வந்து அவங்க ப்ரேயர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து காம்பன்சேஷன் கேட்குறாங்க. அதாவது எனக்கு என்னை வந்து இப்படி துன்புறுத்தி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க, காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜட்ஜஸ் வந்து விசாரிக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாமியார் தரப்பில் மொத்தம் இவங்க வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே போகும்போது, இந்த லேடி அந்த குடும்பத்துக்குள்ளே போகும்போது மாமியார் மாமனார் 6 பேர் வந்து அவங்க ஹஸ்பண்டோட பிறந்த பொண்ணுங்க, அதான் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த ஹஸ்பண்டோட பிறந்த 2 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க, மொத்தம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழ்கிறாங்க. மாமியார் தரப்பில் வாதம் என்ன வைக்கிறாங்க அப்படி கோர்ட்லனா, அதாவது அவங்க வந்து ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டுட்டு வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க, அதனால வந்து நாங்கள் எப்படி அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகும், எங்களோட இருந்திருந்தாதான் நாங்கள் வந்து துன்புறுத்தணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்கும், அவங்க தான் எங்களோட இருக்கலையே, நாங்கள் எப்படி அவங்கள துன்புறுத்திருப்போம், அதுவும் இல்லாமல் இது வந்து என்னோட பையனோட குழந்தையே கிடையாது, 28 நாளில் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதனமாக கொடுத்த பொருட்கள்லாம் வேணும்னு இந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்புலேருந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சீதனமாக வாங்கினாங்க இல்லையா, அப்போ அந்த ரிசிப்ட் எல்லாம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசிப்ட் கொடுக்கும்போது டேரடன் என்ற ஒரு இடத்துல தான் அதை வாங்கியிருக்காங்க, அதுக்கான ரிசிப்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த ரிசிப்ட்ஸ்லாம் வந்து இந்த ஏரியாவுக்கு தான் டெலிவரி, மாமியார் வீட்டுக்கு தான் டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்றது ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆல்டோ கார் வந்து இந்த பெண் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரோட பேர்லேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தராங்க. ஆனால் அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது என்கிட்ட வந்து என் பையன் கடன் வாங்கி தான் இந்த ஆல்டோ காரை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்டோ காருக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க மாமியார் வீட்டில். இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் மட்டும்தான் லீகல் ஆயிரு, இந்த பொண்ணு கிடையாது அப்படின்றத அந்த இடத்துலையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட்டில் நடக்குது. அப்போ நடக்கும்போது ஜட்ஜஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, அதாவது அவங்க வந்து அந்த குடும்பத்தோட ஒரு வாழ்க்கையில தான் இருந்திருக்காங்க, குடும்பத்தோடு தான் இருந்திருக்காங்க, அவங்க அந்த வீட்டில் தங்கலைனாலும் அந்த குடும்பத்தோட அந்த குடும்ப உறவுகளோடு தான் அவங்க இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கான ரிலீஃப் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் வந்து மென்டலாக, அதாவது அந்த குழந்தை வந்து அவங்களோட இது இல்லைன்னு சொல்லி நீங்கள் மென்டலாக அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், 10,000 ரூபாய் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீதன பொருட்கள் எல்லாமே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்கிறாங்க. அப்போது இவங்க வந்து ஆனால் அந்த கார் வந்து காருக்கான எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த காரை குறிப்பிடல. அந்த காரை தவிர்த்து சீதன பொருட்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு. இதுக்கு இடையில என்னென்னா குழந்தை மார்ச் மாதம் பிறந்த பிறகு இவங்க நவம்பர் மாதம் ஒரு லீகல் நோட்டீஸும் அனுப்புகிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பெண் என்னுடைய சீதன பொருட்கள்லாம் கொடுங்க, நான் வந்து குழந்தைய வச்சுட்டு தனியாக இருக்கேன், நான் வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு நான் இருக்கிறேன், இப்போ என்னுடைய தந்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கொடுக்கல. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் போட்டோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேவராக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்துருச்சு. ஸோ மாமியார் தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பீல் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா அமர்வு நீதிமன்றத்தில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆர்டர் வந்த உடனே அமர்வு நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அமர்வு நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது, மாமியாருக்கு ஃபேவர் ஆகுது. அப்போ மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா மாமியாருக்கு ஃபேவர் ஆகும்போது பாதிக்கப்பட்ட பெண் வந்து உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போகும்போதும் ஹைகோர்ட் வந்து இதையே தான் ஒரு சில ரிலவெண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. என்ன பாயிண்ட்னா, அதாவது பாதிக்கப்பட்ட பெண் வந்து அங்க வாழலை, அப்போ எப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ் வரும், அதுவும் இல்லாமல் வந்து அந்த வரதட்சணை பொருட்கள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க, பட் ஆனால் மாமியார் வீட்டில் வந்து அது கொண்டு போய் டெலிவரி பண்ணதுக்கான ரிசிப்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டு மாமியாருக்கு ஃபேவராகவே போகுது. அவங்களும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. மாமியாருக்கு ஃபேவராக போகுது. அப்போ இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது இந்த பெண் தரப்பில் என்னென்னா, நம்ம வந்து கல்யாணம் அவரை பண்ணோம், 28 நாள் வந்து நம்ம நல்ல மனைவியாக வாழ்ந்தோம், அதுக்கு பலனாக வந்து ஒரு குழந்தையும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அந்த குழந்தைய வச்சுட்டு நான் தனியாக போயிட்டு சம்பாதிச்சு ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். இவங்க வந்து என்னோட சீதன பொருட்களையும் திரும்பி கொடுக்கல, என்னோட வீட்டுக்காரோடைய சொத்துலையும் வந்து என்னை அனுபவிக்க விட மாட்டுறாங்க. அவங்க இருக்கிற அந்த ஆன்சிஸ்டர் ஹோம்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுடைய பரம்பரை வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டில் தான் எல்லாரும் இருக்காங்க. அந்த வீட்லேயும் எனக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டுறாங்க, அங்கேருந்து என்னை திருத்துறாங்க. நான் என்ன பண்ண முடியும்னு அவங்க ரொம்ப சஃபராகி என்ன பண்ணுறாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் வந்து இந்த டிஸ்மிஸ் ஆன அந்த ஹைகோர்ட் உத்தரகாண்ட் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் ஆச்சு, அதுக்கு மேலே தான் அப்பீல் போகும்போது அது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா எல்லா ஏரியாலையும் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். நம்ம மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஸ்பெஷல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகிறோம் டொமஸ்டிக் வயலன்ஸு, இதுக்கு அதாவது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் கிடையாது, இதுக்கு பெட்டிஷனரே வந்து, அதாவது பாதிக்கப்பட்ட பெண் வந்து பெட்டிஷனை ரெடி பண்ணி என்னை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, எனக்கு இந்த ரிலீஃப் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு ஃபைல் பண்ணணும். அப்போது அவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸு என்னை துன்புறுத்துனாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த துன்புறுத்தலை எப்படி பண்ணணும்னா ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? அப்போ அந்த கோர்ட்டோட டைரக்ஷன்லேயே ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு கோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கும், நீங்கள் எனக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்ன உண்மை நடந்துச்சு, 2 பேர் தரப்புலையும் கூப்பிட்டு அவங்களும் பேசுவாங்க. பேசி என்ன உண்மை நடந்துச்சுன்னு ஒரு ரிப்போர்ட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சர்ன் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட் ப்ராசஸ் போகும். அந்த கோர்ட் ப்ராசஸில் நம்ம என்னென்ன அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்னென்ன ரிலீஃப் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னும் போது டைவர்ஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். பட் இது வந்து நான் குடும்ப வாழ்க்கையிலேருந்து பிரிய விரும்பலை, பட் ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு அந்த பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அந்த பெண் புதுசாக இருப்பாங்க. அப்போ அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மாமியாரோ மாமனாரோ ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறது, நீ ஏன் இந்த பொருள்லாம் தொடுற, நீ எல்லாம் இதை தொடக்கூடாது, நீ இந்த கிச்சனை யூஸ் பண்ணக்கூடாது, நீ சமைக்கக்கூடாது, நீ அந்த ரூமில் தான் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். அப்போ இந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை வந்து துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, மென்டலாக அப்யூஸ் பண்ணுறாங்க, எல்லா குற்றச்சாட்டும் அங்கே வைக்கலாம். ஸோ அதை வைக்கும்போது சேம் டைம் வந்து அவங்க சில ரிலீஃப் கேட்பாங்க. என்ன கேட்கலான்னா, அதாவது நான் வந்து அதே வீட்டில் இருக்கணும், எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் நான் அதே வீட்டில் இருக்கணும், என்ன அந்த வீட்டில் இருந்து எவிக்ட் பண்றாங்க, வெளியே போக சொல்றாங்க, என்னோட உரிமை அது, என்னுடைய கணவர் வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே வீட்டில் இருக்கலாம். ஈவன் கணவருக்கும் ஒய்ஃபுக்குமே வந்து சண்டை வந்தாலுமே என்ன எங்க ஹஸ்பண்ட் வந்து அடிக்கிறாரு, அவர் அடிக்கக்கூடாது, அதுக்கான ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் நான் அதே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சப்போஸ் அந்த வீட்டில் இருக்க முடியலன்னா நான் வேற ஒரு வீடு, அவங்களுக்கு வேற ஏதாவது வீடு இருந்ததுன்னா அங்கே என்ன தங்க வைங்க, இல்லை ஒரு வாடகை வீட்டில் என்ன தங்க வச்சு அதுக்கான பேமெண்ட் வந்து ஹஸ்பண்ட் தரப்புல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ
இந்தந்த திங்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. நான் இந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணணும், இந்த கிச்சனை இந்த ரூம் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்களும் உரிமைகளும் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களும் கோர்ட்ல அப்ரோச் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் மானிட்டரி ரிலீஃப்ஸ் மாசம் மாசம் என்னுடைய வருமானம் எனக்கு கிடையாது, எனக்கு மாசம் மாசம் சாப்பிட்றதுக்கு மற்ற விஷயங்களுக்கு வந்து என்னுடைய கணவர் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ கோர்ட்ல வந்து என்னை துன்புறுத்திட்டாங்க, இது டொமஸ்டிக் வயலன்ஸ், இது வந்து ஒரு கிரிமினல் குற்றம், என்னை அடிச்சுட்டாங்க, துன்புறுத்திட்டாங்க, காயம் ஏற்பட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேட்டஸ்ட்டாக நான் இப்போ கூட ஒரு கேஸ் ஒன்று பார்த்தேன். அதாவது எப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து வராரு, ஒய்ஃப் அம்மா வீட்டில் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் வெளிநாட்டிலேருந்து வந்ததை ஒய்ஃபுக்கு சொல்லவே இல்லை. ஒய்ஃப் ஏதோ பக்கத்து வீட்டில் தெரிஞ்சுட்டு போய் வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன், என்னை ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது பெரிய சண்டை நடக்குது. அப்போ ஒய்ஃபும் வந்து கையை உடச்சி அவங்களோட மண்டையில் உடச்சி 8 தையல் போட்டு, அவங்க வந்து ஒரு 2 வயசு குழந்தைய வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நானும் போயிருந்தேன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கூட. அப்போ அந்த 2 வயசு குழந்தைக்கு அவங்களால ஃபீட் பண்ண முடியல, குழந்தைய தூக்கி ஒரு பக்கம் கையை உடஞ்சிருச்சு, ஒரு பக்கம் வந்து மண்டையெல்லாம் தையல் போட்டிருந்து. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது வந்து கிரிமினலாக எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க, பட் நாங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸும் போட்டிருக்கோம். அப்போ இந்த கேஸ் போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த கேஸ் போயிட்டே இருக்கும்போது இன்ட்ரீம் ரிலீஃபாக நாங்கள் கேட்கலாம். அப்போ அம்மா வீட்டில் தான் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு 2 வீடு இருக்கு, இன்னொரு வீடு வந்து வேற இடத்துல இருக்கு. அப்போ நீங்க வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்க வரைக்கும் எங்க தங்குவாங்க அவங்க? அப்போ என்ன பண்ணுவோம், இன்னொரு வீட்டில் என்ன தங்க வைங்க, இல்லை அதே வீட்டில் என்ன தங்க வைங்க, எனக்கு அதுக்கான பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டீரியமாக ரிலீஃபும் கேட்கலாம். பசங்களுக்கு அமௌண்ட் கொடுங்க, எனக்கு அமௌண்ட் கொடுங்க, என்னை வீட்டில் தங்க வைங்க, இல்லை எனக்கு ஒரு வீடு பார்த்தா அதுக்கான வாடகை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்டீரியம் ரிலீஃபும் கேட்கலாம். அப்போ டிவோர்ஸ் போகாமல் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம், டொமஸ்டிக் வயலன்ஸும் தனியாக போகும், டிவோர்ஸும் தனியாக போகும், அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எல்லா விஷயங்களும் வந்து பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கார் இறந்துட்டாலுமே அந்த பெண்ணுக்கு அந்த கணவர் வந்து அந்த வீட்டில் என்னென்ன என்ஜாய் பண்ணுவாரோ, என்ஜாய் மீன்ஸ் அந்த வீட்டில் என்னென்ன உரிமைகள் அவருக்கு இருக்கோ அதே உரிமை அந்த ஆணோட மனைவிக்கும் வந்து இருக்குது. அவருக்கு இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அவருக்கு உரிமை இருக்குன்னா அது வந்து சிவில்லையுமே கூட, இப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டோட லீகலே ஒய்ஃபாக தான் வருவாங்க. அப்போ அந்த குழந்தைங்க அப்போ அது எல்லாமே அவங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் கணவர் இறந்துட்டாலுமே அந்த வீட்டில் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து தங்குறதுக்கான அனைத்து உரிமைகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த வீட்டில் அந்த பெண் வாழலை அப்படின்னா, இப்போ அந்த பெண் வந்து அந்த ஆன்செஸ்டர் ஹோம்ல, அதாவது அந்த குடும்பத்தோட 1 நாள் 2 நாள் தான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த வீட்டில் இல்லை, அந்த பெண் வந்து அந்த வீட்டில் இல்லை, ரொம்ப நாள் எங்க கூட சேர்ந்து வாழலை. அப்போ எப்படி வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வரும், அவங்க எப்படி இந்த வீட்டில் வந்து இருக்கணும்னு கேட்பாங்க அப்படின்ற கேள்வி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. ஈவன் வந்து அந்த வீட்டில் அந்த பெண் தங்கலனாலும் அந்த வீட்டில் அந்த பெண்ணிற்கு உரிமை இருக்கிறது அப்படின்றத வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க. இது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இந்த அளவுக்கு சட்டம் வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்திருந்தாலும் கூட குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்க நாங்க புகார் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னும் பலருக்கு தெரியாம இருக்குது. அது என்ன ப்ரொசீஜர், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது வந்து இப்போ குடும்பத்துல ஒரு பெண்ணை அடிச்சுட்டாங்க, இல்லை அவங்களுக்கு கை கால் உடஞ்சிருச்சோ, இல்லை வந்து ஏதாவது ரத்தம் வர அளவுக்கு காயங்கள் ஏற்பட்டாலோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம்னு வச்சுங்களேன். அந்த ஹாஸ்பிட்டலே விசாரிப்பாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இல்லை இவங்க என்ன அடிச்சுட்டாங்க அதனால தான் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்தே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுவாங்க. அப்போ இங்க ஏஆர் காப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க அட்மிட் ஆகும்போது இந்த காப்பி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் வந்து அதை வந்து சிஎஸ்ஆரா ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒன்று. இன்னொன்று வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். சம்டைம்ஸ் இன் சச் கேசஸ், இந்த மாதிரியான கேசஸில் என்னை மென்டலாக அப்யூஸ் பண்ணுறாங்க, என்னால் குடும்பத்தில் இருக்க முடியல, மென்டல் அண்ட் ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அதில் ரிலீஃப்ஸும் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன் போகிறத விட நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, அதாவது இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு நீங்கள் அட்வொகேட்ஸை போய் அப்ரோச் பண்ணியோ இல்லை நீங்களே கூட ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணி நீங்கள் போயிட்டு அங்கே ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ண உடனே ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்டையும் போகலாம், கன்சர்ன் மெஜிஸ்ட்ரேட்லேயும் போகலாம். கன்சர்ன் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போகும்போது அவங்க வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு தான் அனுப்புவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு அனுப்பி நீங்கள் வந்து எனக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்பட்ட பெண் அதுக்கப்புறம் யார் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு விசாரித்து
எல்லாமே அனலைசஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் போகும். அதுக்கப்புறம் ரிலீஃபோ காம்பன்சேஷனோ என்னமோ வந்து நம்ம கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது நம்ம இந்த சொசைட்டியில் இந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிறது இதில் அதிகமாக ஏற்படுறதே இந்த குழந்தையின்மை தான். இதில் யார்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே பெண்கள் அதில் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அதில் அவங்க வாய் வழியாவோ இல்லை அடித்தடியிலையோ அந்த பிரச்சனை போய் முடியுது. இப்போ அந்த குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது, அந்த பெண் இதனாலேயே பாதிக்கப்படுறாங்க, இதனால் அவங்களால சுமூக ஒரு இல்லற வாழ்க்கையில் போக முடியல அப்படின்னும்போது அவங்களுக்கான தீர்வு என்ன கிடைக்கும்? அதாவது நான் என்ன நினைப்பேன்னா, ஒருத்தரை வந்து அடிச்சு காயப்படுத்துறதை விட பெரிய அவங்களுக்கு வலி வந்து அவங்கள மென்டலா அவங்களோட குறைகளை சொல்றது தான். முதல்ல அவங்களுக்கு குறை இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து டாக்டர்ஸ் கிடையாது. ஆனா இப்போ ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு பெண் வந்து ஒரு பிறந்த வீட்டுல இருந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போறாங்க, அந்த வீட்டுக்கு அவங்க புதுசு, அதுல அவங்க அடாப்ட் ஆகி அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஏத்துக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ யாருக்கு பிரச்சனைன்னு தெரியாம ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அந்த பெண் தான் காரணம் அப்படின்ட்டு அவங்கள வந்து ஒரு சில வார்த்தைகளால சொல்லி அவங்கள காயப்படுத்துறது, அப்புறம் வந்து ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி காயப்படுத்துறது, இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி மென்டல் அபியூஸ் அவங்கள பண்றது வந்து இதனால அவங்க வந்து மென்டலா டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து மென்டல் அபியூஸ் பண்றது வந்து இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸை நம்ம அப்ரோச் பண்ணி அதுக்கான தீர்வுகள் வாங்கிக்கலாம். இல்லை, அது உச்சகட்டமான ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குது, ஒரு நல்ல நீதி கிடைக்குதுன்னா அது என்னவா இருக்கும்? அந்த செயல்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்டனைகள் மாறும். சப்போஸ் வந்து வரதட்சணை கேட்கறது, நீ அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து 498A ஐபிசியில் வரும், அது 3 years வரும். செக்ஷுவல் அபியூஸ்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிட்டாங்கிறத விட ஐபிசியில் செக்ஷுவல் அபியூஸ்க்கு என்ன செக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி தண்டனைகள் வரும். டொமஸ்டிக் வயலன்ஸ் தொடர்பாக பல்வேறு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.